இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 2024 எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிகவும் முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் வித் சால்வ்டு ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹீம் அண்ட் குளோரோஃபில் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். ஹீம் தெரியும், குளோரோஃபில் தெரியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீம் இருக்குது, இதில் வந்துட்டு குளோரோஃபில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மெட்டலோ பார்ஃபைரின்ஸ், அலாய் பார்ஃபைரின்ஸ், ஆல்கலாய்ட், அலோடாபிக் பார்ஃபைரின்ஸ். அப்போ இதில் இந்த ஹீமில் பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது. அயன்கிறது ஒரு மெட்டல். இங்கே குளோரோஃபில்ல பார்த்தீங்கன்னா மெக்னீசியம்ங்கிறது ஒரு மெட்டல். அப்போ அது நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நமக்கு பார்ஃபைரின் ரிங்ஸு, இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே என்னது, பார்ஃபைரின் ரிங்ஸு. ஸோ அதனால் அதுக்கு பேர் மெட்டலோ பார்ஃபைரின்ஸ். ஸோ ஹீம் அண்ட் குளோரோஃபில் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டலோ பார்ஃபைரின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த அயன் டிஆக்சி மயோக்ளோபின் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிஆக்சி மயோக்ளோபின். அப்போ மயோக்ளோபின் தெரியும். அப்போ அதில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா டிஆக்சி அப்படின்னு சொல்லுவோம். டிஆக்சின்னா ஆக்சிஜன் இல்லாததை நம்ம டிஆக்சின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா மயோக்ளோபின் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ இதில் வந்து ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து இந்த ஹிஸ்டிடின் குரூப் இருக்குது. அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே 5 6. இந்த கேஸில் 6 கோஆர்டினேஷன் இருக்குது. இங்கே என்ன கேட்டது, எந்த டிஆக்சி. அப்போது ஆக்சிஜன் இல்லை, இந்த பக்கத்தில் ஆக்சிஜன் இல்லைன்னா எத்தனை கோஆர்டினேஷன் வரும், 5 கோஆர்டினேஷன் இதில் வரும். இப்போ 5 கோஆர்டினேஷன், அதுக்கப்புறமா ஆக்சிஜன் இல்லை இல்லையா, அப்போ இது வந்துட்டு இந்த ஹை ஸ்பின் லிகாண்டாக தான் இருக்க முடியும். அப்போ பாருங்கள், இந்த ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது வந்து என்னவாக மாறிடும், லோ ஸ்பின்னாக மாறிடும். இங்கே வந்துட்டு ஸோ 5 கோஆர்டினேஷன் ப்ளஸ் ஹை ஸ்பின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் NiCO4. நிக்கல் டெட்ரா கார்பனேட்டில் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நிக்கலுடைய அந்த அட்டாமிக் நம்பரை எழுதிக்கிடுங்க. நிக்கலுக்கு வந்துட்டு 28. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 3d8 4s2. அப்போ அவுட்டர் மோஸ்ட்டில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன லிகாண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ கார்பனைல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ அந்த 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ 10 எலக்ட்ரான்ஸும் அந்த டி ஆர்பிட்டலில் பேர்ட் ஆயிரும். அப்போ பேர்ட் ஆயிட்டுனா அங்கே என்ன இருக்காது, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின், த காம்பவுண்ட்ஸ் COEN twice NO2Cl SCN and COEN twice NO2 SCN Cl exhibits என்ன ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஹைட்ரேட் ஐசோமரிசம், கோஆர்டினேஷன், அயனைசேஷன், கோஆர்டினேஷன், பொசிஷன் ஐசோமரிசம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரேட், இதில் வந்து எந்த ஒரு ஹைட்ரேட் மாலிகூல்ஸும் இல்லை, அது வராது. அடுத்தது கோஆர்டினேஷன்னா என்ன, அப்போ அங்கே வந்துட்டு 2 கோஆர்டினேஷன்ஸ் பேர் இருக்கும், அப்போ அதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் ஐசோமரிசம். அப்போது இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை நம்ம வந்து அயனைஸ் பண்ணால் என்ன ஆகும், இதில் வந்துட்டு SCN இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகும், SCN மைனஸ் இது ப்ளஸ். அப்போ இது இந்த மாதிரி 2வது எனர்ஜியும் அயனைஸ் ஆகும். பட் இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது தனியாக அயனைஸ் ஆகும், இந்த பக்கம் Cl மைனஸ் அயனைஸ் ஆகும். இந்த கேஸில் SCN, இந்த கேஸில் Cl மைனஸ். மற்றபடி இதில் ஃபார்முலா எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்போ இங்கே வேறு அயனைஸ் ஆகிறதுனால என்ன சொல்கிறோம், இதை அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஆர்கானோ போரான் காம்பவுண்ட்ஸ் ஆக்டஸ். ஆர்கானோ போரான் காம்பவுண்ட் ஆக்டஸ் லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ், நியூட்ரல், பிரான்ஸ்டட் பேஸ் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆர்கானோ போரான் அப்படி தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு போரைன் BH3 அது ஒரு ஆர்கானோ போரான் காம்பவுண்ட்ஸ் தான். இல்லைன்னா போரிக் ஆசிட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஆர்கானோ போரான் காம்பவுண்ட்ஸ் தான். அப்போது இந்த ஆர்கானோ போரான்ஸ் அதில் வந்து போரான் எப்போதுமே எப்படி தான் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். அப்போ அது கண்டிப்பாக என்னவாக தான் ஆக்ட் பண்ணும், இந்த லூயிஸ் ஆசிடாக தான் ஆக்ட் பண்ணும். அப்போது இந்த ஆர்கானோ போரான் காம்பவுண்ட் ஆக்ட் அஸ் லூயிஸ் ஆசிட்.
அடுத்த கொஸ்டின், சூஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் Z3 எத்தில் 2ஹெக்சீன். அப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, இசட் கான்ஃபிகரேஷன் கேட்டுக்கிறாங்க, அதுவும் 3 எத்தில் 2ஹெக்சீனுக்கு. அப்போ இதில் எது இசட் 3 எத்தில் 2ஹெக்சீன் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்பர் கொடுங்க. ஸோ 1 2 3 4 5 6 நம்பர் கொடுத்தாச்சு. ரெண்டாவது பொசிஷனில் நமக்கு ஹெக்சீன் வரணும், டபுள் பாண்ட் வரணும், வந்தாச்சு. மூணாவது பொசிஷனில் நமக்கு என்ன இருக்குது, எத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா CH கொடுத்துக்கிறாங்க. அப்போ CH2 அடுத்து CH2 வரணும், அப்போ அது தப்பு. ஸோ அதே போல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா CH கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன வந்துடும், உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் வந்துடும். அப்போ எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் அதே போல் இங்கே CH3 இப்போ ரெண்டும் சேமாக கொடுத்துக்கிறாங்க. இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டியும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் என்னது தான், பி தான். அப்போ 1 2 3 4 5 6 ரெண்டாவது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது, மூணாவது பொசிஷனில் ஒரு எத்தில் இருக்குது, அதுக்கப்புறமா ஹெக்சீன். அப்போ இந்த ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்கள். இந்த கார்பனில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு, மெத்திலுக்கு அடுத்த ரெண்டாவது, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு ரெண்டாவது ப்ரையாரிட்டி. அப்போ பாருங்கள் அந்த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி சேம் சைடு இருக்குது. அப்போ இதுதான் இந்த இசட் கான்ஃபிகரேஷன். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் நான் ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன். அப்போது ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன் தெரியும், நான் ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன் தெரியும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் என்ன, ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன். அப்போது ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா டெல்ஜி வந்துட்டு நெகட்டிவாக இருக்கணும். இல்லை, இந்த சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நெகட்டிவாக இருக்கணும். பட் இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க, நான் ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக டெல்ஜி எப்படியாக தான் இருக்கும், டெல்ஜி வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இந்த டெல்ஜி பாசிட்டிவ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் ஆப்ஷன், கரெக்ட் ஆப்ஷன். டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். அடுத்த கொஸ்டின், த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் எ செல் ரியாக்ஷன் இஸ். டெல்ஜின்னா தெரியும், ஃப்ரீ எனர்ஜி. அப்போ ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன போடுவோம், டெல்ஜி நாட் போடுவோம். அதே போல் ஒரு செல் ரியாக்ஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -NFE. அப்போ இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் எ செல் ரியாக்ஷன். ஸோ டெல்ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு -NFE நாட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.